வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுக்கு கோஹோஸ்ட் கொடுத்துட்டேன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வந்து 10 மண்டலங்கள் பத்தி நம்மள்ட்ட பேசியிருக்காங்க. அதுல உங்களுக்கு என்னெல்லாம் சந்தேகம் இருக்குதோ அதை வந்து கேள்வி கேட்டு ஐயா கிட்ட நிறைவா பதில் கொடுக்கறது எல்லாருக்கும் பயனா இருக்கும். நிறைய பேர் ஐயா கிட்ட கேட்டு பயன் பெற்றிருக்காங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன்மா. நன்றிங்க. ஆடியோ கிளியரா தான் இருக்குங்களா? நான் பேசுறது கிளியரா இருக்கு? வாழ்க வளமுடன் ஐயா. கிளியரா இருக்குங்கய்யா. ஓகே, சரிங்க. பாரதி மோகன்ராஜாமா, நீங்க கோஹோஸ்ட்ல இருக்கீங்க, ஹேண்டில் பண்றீங்களா? சுசிலாமா, நீங்க ஹேண்டில் பண்ணுங்க. சுசிலாமா, நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்கம்மா. அட்மிட் கொடுத்து கொஞ்சம் பாக்குறீங்களா? சரிங்கம்மா. வாழ்க வளமுடன். ரோசரி அம்மா, வாழ்க வளமுடன். அட்மிட் கொடுத்துருக்கேம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்க. நான் இந்தூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. எங்களோட அத்தைக்கு வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்குங்க ஐயா. டேப்லெட் சரி. தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு 2-3 டேஸ் முன்னாடி மிட் நைட்ல வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்டா இதாகி ஒரு மாதிரி படபடப்பா வந்துட்டு ரொம்ப சரி. ஷிவர் ஆயிட்டாங்க. உடம்பெல்லாம் ஸ்வெட் ஆயிடுச்சு. அப்புறம் சரிங்க. கொஞ்ச நேரத்துல நார்மல் ஆயிட்டாங்க. தன்னாலே நார்மல் ஆயிட்டாங்க. ஆனா சரி. அடிக்கடி அவங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குன்னே தெரியல. எல்லா டெஸ்ட்டுமே பண்ணாலும் ஒண்ணு இல்லைன்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க. ஆனா வாமிட்டிங் அடிக்கடி மிட் நைட்ல வருது. அவங்க படுத்துட்டு சரிங்க. இருக்கும்போது திடீர்னு ஒரு மாதிரி உடம்பு வேர்த்துருது, அப்படி வாமிட் வந்துருது. ஆனா சரி, டெஸ்ட் சரி. எல்லாம் பண்ணாலும் எதுவுமே இல்லைன்னு தாங்க ஐயா சொல்றாங்க. சரி, அது ஓகே. எதனாலன்னு தான் தெரியல. பிரஷர் எவ்வளவு இருக்கு கடைசியா செக் பண்ணப்ப? லாஸ்டா 140 இருந்துச்சுங்க ஐயா. இப்ப சரி, கண்ட்ரோல்ல ஓகே. தான் இருக்கு கொஞ்சம். சரிங்க. இதுக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்றீங்க. ஒரு சில விஷயங்கள் நம்ம உடல்ல இருக்கும். அந்த விஷயங்கள் நம்மளால அளந்து பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு இப்ப நம்ம உடல்ல நைட்ரிக் ஆக்சைடு குறைபாடு, இல்ல ஃப்ரீ ரேடிக்கல் அதிகமாகிறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பாக்குறதுக்கு கருவி கிடையாது. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரொம்ப காஸ்ட்லி. விட்டமின் D3 கம்மியா இருக்கும், அதை செக் பண்ண மாட்டாங்க. அப்ப இதுக்கு வந்து நம்ம 2% ரூல், நம்ம இறை சாதனை மார்க்கத்துல வீடியோ பேசியிருக்கோம். அந்த 2% ரூல் வீடியோ பார்த்து அதை ஃபாலோ பண்ணுங்க. வெயில்ல கண்டிப்பா 20 நிமிஷம் நிக்கணும். இது ரெண்டையுமே ஃபாலோ பண்ணுங்க. 3 நாள்லயே வித்தியாசம் தெரியும். அவங்க ஒரு முறை பேசணும். வாட்ஸ்அப்ல இந்த விஷயங்கள் போட சொல்லுங்க. நான் டேட் டைம் அனுப்புறேன். அதுல ஏதாவது ஒரு டைம். நான் உங்க நம்பருக்கு பர்சனலாவே வந்து ட்ரை பண்ணேங்க. ஆனா அந்த நம்பர் வந்து அன்யூஸ்னு வந்துச்சு. யூடியூப்ல இருந்து எடுத்தேன். உங்க நம்பர் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். அதுல இருந்து நான் எடுத்தேன். ஆனா வந்து பழைய நம்பரா இருக்கும். இப்ப நான் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பர் நீங்க பயன்படுத்திக்கலாம். சரிங்க ஐயா, சொல்லுங்க ஐயா, நான் நோட் பண்ணிக்கிறேன். நான் கடைசியா நம்பர் எல்லாமே போட்டுறேன். சாட்ல நான் கொடுத்துறேன். ஓகேங்க ஐயா, ஓகேங்க ஐயா. நன்றிங்க. சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். கடைசியா நம்பர் ஐயா, நம்பர் சொல்றோமா? அப்போ ரோஸ்லிமா நன்றிங்கம்மா. கமலியம்மா அன்மியூட் கொடுத்துருக்குங்க. ஓகே. வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன், சொல்லுங்க. இப்போ 13-14 இயர்ஸ்ல பியூபர்ட்டி ஆகிற சின்ன பிள்ளைங்களுக்கு
எப்போ உங்களுக்கு ரெகுலரா ஆகும்? இப்போ வந்து 1.5 மந்த்ஸ் கழிச்சு வருது. அது சரி தெரியல எப்படி வருதுன்னு தெரியல. அது எப்போ ரெகுலரா ஆகும்? சரி. இது வந்து நான் டாக்டர் ராஜஸ்ரீ, லேடி டாக்டர் இருக்காங்க. ம். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் அவங்களுடைய நம்பர் நான் குடுக்குறேன். அவங்க கரெக்ட்டா சொல்லுவாங்க, கைட் பண்ணுவாங்க. ஓகே, ஓகே சார். லாஸ்ட்ல கொஞ்சம் அவங்க நம்பர குடுத்துருங்க சார். ஓகே. தேங்க் யூ சார். வாழ்க நன்றி. வளமுடன். நன்றிங்கம்மா. விவோ V2252 அன்மியூட் கொடுத்துருக்குங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க ஐயா வளமுடன்மா. சொல்லுங்க. பத்மாவதிங்க ஐயா. ஆக்சுவலி எனக்கு நான் 4 வருஷமா கிட்டத்தட்ட இந்த அலர்ஜி இருக்கு. பட் பிளட் டெஸ்ட் சரி. எல்லாமே பண்ணாங்க ஐயா. ஆனா அதுல பிளட் எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா அலர்ஜியோட இதுதான் அதிகமா இருக்கு, ரேஷியோ இருக்குன்ட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா டேப்லெட் எடுத்துட்டீங்க ஐயா. ஸ்டீராய்டு கொடுத்துட்டாங்க. ஸ்பெசிஃபிக்கா என்ன அலர்ஜி இருக்கு? என்ன அலர்ஜி அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க ஐயா. அந்த டெஸ்ட்ல எதுவும் வரல. பட் ஆனா பர்டிகுலரா என்ன அலர்ஜி அத எனக்கு தெரியல. விடுங்க. உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் உடல்ல என்ன எடுத்துக்கிட்டேன் தொந்தரவு இருக்கு? அலர்ஜி ஐயா. அப்படின்னா அதாவது அது நேசல் எனக்கு அலர்ஜி இருக்கு, ஸ்கின் அலர்ஜி எனக்கு இருக்கு, ஆமா ஜிஐடி அலர்ஜி இருக்கு. ஸ்கின் அலர்ஜிங்கய்யா. சரி. ட்ரெயின்ல போய் படுத்தா அதுல எல்லாம் ஒரு பஸ் சீட்ல உட்காந்தா அந்த உடம்பெல்லாம் அலர்ஜி மாதிரி அப்படி கடிச்சுங்கய்யா. ஆனா நமக்காவது அதுவே சரியாயிடும், பிக்கும் அரிக்கும் சரி. மாதிரிங்கய்யா. அது இப்போ கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2 மாசமா டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேங்கய்யா. 7 மாசம் சரி. எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க, களிம்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து டேப்லெட் இல்லாம குணப்படுத்த முடியாதாங்கய்யா? முதல்ல அது என்னன்றது பாத்துக்கணுங்கம்மா. நீங்க ஓகே. அன்மியூட் போட்டுக்கோங்க. நான் முழுமையா நான் சொல்றேன். தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே சோரியாசிஸ், அதுக்கு அடுத்து எக்ஸிமா, அலர்ஜி, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இது எல்லாமே நம்ம உணவின் மூலமாவே முழுமையா சரி பண்ண முடியும், குணப்படுத்த முடியும். அப்ப இது எங்க இருந்து தொடங்குது அப்படின்னா நம்முடைய பெருங்குடல்ல இருந்து தொடங்குது. பெருங்குடல் நம்ம சுத்தமா வச்சுக்கணும். உடலுக்கு ஒரு நாளைக்கு இத்தனை கிராம் ஃபைபர் தேவை அப்படின்றது இருக்கு. அந்த அத்தனை கிராம் ஃபைபர் நம்ம கொடுக்கணும். அப்பதான் நம்மளுடைய கட் ஹெல்த் மெயின்டைன் ஆகும். பெருங்குடலை மட்டும் நம்ம சரியா வச்சுக்கிறப்பயே ஸ்கின்ல சேஞ்சஸ் பாத்துற முடியும். சோரியாசிஸ், எக்ஸிமா இது எல்லாமே ஸ்கின் ரிலேட்டடு. இந்த ஸ்கின் ரிலேட்டட் அதோட சேர்த்து இந்த அலர்ஜி இது எல்லாத்துக்குமே ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் நம்ம மெத்தட் கொடுத்துருக்கோம். இந்த ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் எடுத்துக்கோங்க. யூடியூப்ல வீடியோஸ்ல நம்ம கொடுத்துருக்கோம். அந்த ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் எடுக்க ஆரம்பிக்கிறப்பயே ஹீலிங்கோடைய ஸ்பீடு அதிகமாயிரும். இன்னொன்னு உணவுல இரிட்டன்ஸை தவிர்த்துடணும். இரிட்டன்ஸ்னா பால் சார்ந்த பொருட்கள், பேக்கடு ஃபுட்டு, ரீஃபைன்டு ஃபுட்டு. அதுக்கு அடுத்தது இரிட்டன்ஸ் அப்படின்ற பச்சை மிளகா, வளமிளகா, மிளகாய் பொடி தவிர்த்துட்டு மிளகு காரம் எடுத்துக்கணும். அது போக ஸ்கின்னுக்குன்ட்டு உணவுல ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்கள் தொடர்ச்சியா உணவுல எடுத்துக்கணும். அன்மியூட் யாரோட இது நாய்ஸ் டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கு, யாரோடதுன்னு பாத்துக்கோங்க. அப்ப இந்த ஸ்கின்னுக்கு உரிய உணவுல பழங்கள், இந்த பழங்கள்ல சிட்ரஸ் வகை பழங்கள் ஸ்கின் சார்ந்த தொந்தரவுகளை குணமாக்கும். ஆனா இந்த ஸ்கின் சார்ந்த தொந்தரவை கொஞ்சம் அக்ரவேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா செட்டில் பண்ணும். அதுக்கு அடுத்தது காய்கறியில சின்ன வெங்காயம் தினசரி உணவுல சேர்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது 3 வேளை உணவுல 1 வேளை உணவு குதிரவாளி தான் ஸ்கின்னுக்கு உரிய மில்லட், பாசிட்டிவ் மில்லட். சாமை, வரகு, திணை, குதிரவாளி, குலசாமை இருக்கு. இதுல குதிரவாளி ஸ்கின்னுக்கு உரிய சிறுதானியம். 3 நேரத்துல 1 நேர உணவு குதிரவாளி உணவில் சேர்த்துக்கணும். செவ்வாழை பழம் தோலோட கழுவிக்கோங்க. கழுவி சின்ன சின்னதா கட் பண்ணி காலை உணவுக்கு முன்னாடி இதை எடுத்துக்கணும். டெய்லி இளம் வெயில்ல நிக்கணும். இதை ஃபாலோ பண்ணுங்க. இதை ஃபாலோ பண்றப்பயே மாறிடும். இதுக்கு ஸ்கின் அலர்ஜி அப்படின்றப்பயே ஐஜிஇ டெஸ்ட் எடுக்கணும். ஐஜிஇ நீங்க டெஸ்ட் எடுத்திருக்கீங்களான்றது தெரியல. எடுத்திருக்கீங்க அப்படின்னா வேல்யூ எவ்வளவு இருக்குன்றது போடுங்க. அதுக்கு தகுந்தாப்புல ஒரு சில விஷயங்களுக்கு உணவு மட்டுமே போதும். ஐஜி அதிகமா இருக்கிறப்ப மருந்துகளும் சேர்த்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நன்றி. நன்றிங்கம்மா. அடுத்தது யாரு? வாழ்க வளமுடன். வாழ்க பாரதி வளமுடன். மோகன்ராஜம்மா. அம்மா அன்மியூட் ஆக மாட்டேங்குதுங்கம்மா இந்துமதி அம்மாக்கு. அடுத்தவங்களுக்கு போயிடுங்க. ஓகேங்கம்மா. ஹலோ
வணக்கம், சொல்லுங்கம்மா. பிரேம்லதா. நான் இந்துமதி பேசுறேம்மா சார். மேட்டூர் டேம்ல இருந்து பேசுறேன். எனக்கு என்னன்னா இந்த கால் பித்த வெடிப்பு மாதிரி இருக்கு சார். ரொம்ப நாளாவே அது இருந்துட்டே இருக்குது. அதுக்கு ஏதாவது சரி இயற்கை முறையில மெடிசன் இருக்குமா? சரி ஓகேங்க. அது ரொம்ப எளிமையா சரியாகும். குங்கிலிய வெண்ணெய், இந்த குங்கிலிய வெண்ணெய் நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன மருந்துகள் நம்ம வீட்டுல செய்யறதுக்கு தெரியறது இல்ல. குங்கிலிய வெண்ணெய் வெளியவும் கிடைக்கும். இம்கப்ஸ் கம்பெனி வாங்கிக்கோங்க. இந்த குங்கிலிய வெண்ணெய் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி பாதத்துல போடுங்க. ஒரு வாரத்திலேயே அது எல்லாமே நீங்க ஆரம்பிச்சிடும். ஃபுல்லா கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்க எப்பயுமே இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இரவு பாதங்களை சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தூங்கணும். பாத வெடிப்பு இருக்கு இல்லையா, அது நம்ம உடல் ஹீட்டுனாலதான் வருது. அப்போ வாரம் 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். திரும்ப அந்த தொந்தரவு வராது. துணி துவைக்கிறப்ப அந்த இரிட்டன்ஸ் காலில் பட்டுட்டே இருக்கும். அப்ப அந்த துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்துற சோப்பு நான் இரிட்டன்ட் சோப்பா இருக்கணும். அது மாதிரி பயன்படுத்துங்க. திரும்ப இந்த தொந்தரவு வராது. ஓகே சார். குங்கிலி எண்ணெய் எந்த ஸ்டோர்ல கிடைக்கும் சார்? இயற்கை மருத்துவ இதுல கிடைக்குமா? மெடிக்கல்ஸ்ல கிடைக்கும். ஓகே ஓகே. நன்றி சார், நன்றி சார். குங்கிலிய வெண்ணெய் அதுக்கு. குங்கிலிய வெண்ணெய். ஓகே, நன்றி சார், நன்றி சார். வாழ்க வளமுடன். நன்றிங்க. பாரதி மோகன்ராஜாமா, அவங்க பேரை சொல்லுங்க. இறை அருணா கிருஷ்ணன் அன்மியூட் கொடுத்துருக்குமா? ஆன்சர் பண்ணதும் உங்களை மியூட் கொடுத்துருங்கம்மா. வாழ்க வளமுடன். பிரேமலதாமா, அன்மியூட் கொடுத்துருக்கேம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. வாழ்க வளமுடன். நான் பிரேம்லதா பேசுறேங்க. இந்த கண்ணுக்கு மேல மூளையில கொஞ்சம் வீக்கம் இருக்கிற மாதிரி, 2 கண்ணுக்கு மேலையும் மூளையில வீக்கம் இருக்குதுங்கய்யா. அது என்னன்னு தெரியல. ஆனா கட்டி மாதிரியான இல்ல, கொஞ்சம் கட்டி அளவுக்கு வீக்கம் இருக்கு. சரி ஓகே. வேற ஏதாவது தொந்தரவு இருக்கா இது தவிர? சைனஸ் இருந்துச்சு. இப்ப அவ்வளவா அது சைனஸ் சளி தொந்தரவு அவ்வளவா இல்லை. ஆனா வீக்கம் மட்டும் இருக்கு. கட்டி மாதிரி இல்லை, ஆனா வீக்கம் மட்டும் மூளையில் 2 கண்ணு மூளையிலயும் இருக்கு. சரிங்க, நான் சொல்றேன். மியூட் போட்டுக்கோங்க, நான் சொல்றேன். அப்பதான் ஆடியோ கிளியரா இருக்கும். ஓகேங்க. சின்ன சின்ன தொந்தரவுகள், கண்ணுல ஏற்படுற தொந்தரவுகள், நம்ம கண்ணுக்கு கவசம் கண்ணீர். கண்ணீர் தான் கண்ணுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாம தடுக்கிறது, கண்ணை இரிட்டேட் ஆகாம பாத்துக்கிறது. இந்த கண்ணீர் நம்ம கண் சிமிட்டுறப்ப கண்ணீர் சுரக்கும். அது ஒரு லேயரா ஃபார்ம் ஆகும். அப்ப நம்ம டிவி ஸ்கிரீனையோ இல்ல நம்ம வேலைகள் பண்றப்ப இல்ல நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறப்ப கண்ணை பிளிங்க் பண்ண மாட்டோம். ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற நேரம் கண்ணு பிளிங்க் பண்றது மறந்துடும். அப்ப அது மாதிரியே இருக்கிறப்ப கண்ணுல இது மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். அப்ப நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. அதுக்கப்புறமா கண்ணுக்கு ஓய்வு எடுத்துக்கணும். வெட் பேக்குனா தண்ணீர், குளிர்ந்த தண்ணி, அதுல வெள்ளை கலர் பருத்து துணி போட்டு நல்லா பிழிஞ்சு அது கண்ணுல வச்சுக்கணும். 20 நிமிஷம் காலையில, 20 நிமிஷம் இரவு, இது மாதிரி வச்சுக்கணும். இது ஃபாலோ பண்றப்பயே சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாம் தன்னாலே சரியாயிரும். 3 நாள்லயே கண்கள் மாற்றம் அடைஞ்சிரும். 3 நாள்ல மாறல அப்படின்னா போட்டோ அனுப்புங்க, போன் பண்ணுங்க, இல்ல பக்கத்துல ஐ டாக்டர் யாரையாவது பார்த்து சிகிச்சை எடுத்துக்கலாம். இந்த சின்ன சின்ன தொந்தரவுகள், லேசா வீக்கம் இருக்கிறது எல்லாமே இந்த வெட் பேக் போடுறதுலயே சரியாகும். வெட் பேக் அப்படின்றது நம்ம உடல்ல அந்த ட்ரிபிள் வார்மர் அந்த இடத்த மாத்தக்கூடியது. சின்ன சிகிச்சை மாதிரி இருக்கும். இதுதான் பெரிய விஷயங்கள், பெரிய மிராக்குலஸ் கியூரை கொடுக்கறது. இறை அருணா கிருஷ்ணன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஐயாட்ட பேசுங்க. சரிங்கம்மா. ஐயா வணக்கங்கய்யா. ஐயா எனக்கு ஒரு 8 வருஷமா சர்விக்கல் டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கு. பிளஸ் நான் இதுக்கு நம்மளுடைய 5 வருஷமா நம்மளுடைய யோகா பயிற்சியா நான் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் நானு. எனக்கு லெப்ட்ல வந்துட்டு கண் ஐ லிட்டு வந்துட்டு ஒரே ஒரு நர்வ்ஸ் மட்டும் டிஸ்டர்ப் பண்ணுதுங்க. அது என்னன்னு டாக்டர்ஸ் கேட்டா எதுவும் எனக்கு கிளியரா ஆன்சர் பண்ண மாட்டாங்க.
என்னோட சரி வலது கால்ல இந்த சுண்டு விரல் பக்கத்துல 3 விரலும் ரொம்ப பிளாக் ஆயிட்டு சிவியர் சரி பெயினா இருக்கு. எனக்கு இதனால எதுவுமே இந்த ஒர்க் பண்ண முடியல. அப்பப்போ வெர்டின் 32 mgல இருந்தேன். பட் நம்மளோட யோகா பயிற்சி எடுத்த பிறகு வெர்டினை டோட்டலா ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் சரி ஃபுட்டுலயும் ஓவரால் கம்ப்ளீட்டடா வந்துட்டு எவ்வளவு ரெஸ்ட்ரிக்டடா இருக்க முடியுமோ இருக்கிறேங்கய்யா. சரி எனக்கும் டவுட் இருக்கு, என்னோட குழந்தைங்களுக்கு இருக்கு. என்ன முடிச்சிட்டு நான் அப்புறம் என்னோட குழந்தைங்களை கேட்டுக்கிறேங்க. எனக்கு சைனஸ் வீசிங் இஷ்யூஸ் இருக்கு. பட் சரி நீங்க சொல்ற மாதிரி இந்த ஃபைபர் கண்டென்ட் ஃபுட், இந்த குதிரைவாளி, அரகு, சாமை இதெல்லாம் எடுத்தாலும் எனக்கு அந்த லெட் இறங்கிட்டு ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஸ்வெல் ஆகுது. எந்த ஃபுட்டுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. ஸோ இதை சரி எனக்கு ரொம்ப இந்த கால் பெயினும் இந்த cervical ப்ராப்ளம் வீசிங் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. ஆஃப்டர் என்னோட குழந்தை கேட்டுக்கிறேன். சரிங்கம்மா. இப்ப மியூட் போட்டுக்கோங்க, நான் பதில் சொல்றேன். இப்ப முதல் விஷயம், இந்த cervical issue ஸ்பைன் ஃபுல்லா எந்த இஷ்யூ இருந்தாலும் இதுக்கு மருந்து முடக்கருத்தான், மூட்டிற்கு முடக்கருத்தான். முடக்கருத்தான் இது ப்ரொலாப்ஸ் ஆயிருந்தது, அந்த இடத்துல டிஸ்க் ப்ரொலாப் ஆயிருந்ததுன்னா ட்ராக்ஷன் போடணும். அதுக்கு நம்ம மேனுவல் தெரப்பி பண்றப்பதான் சரியாகும். மற்றபடி டிஸ்க் தேய்மானம், ஸ்பாண்டலோசிஸ் இருக்கிறப்ப இப்ப நம்ம சொல்லக்கூடிய முறை ஃபாலோ பண்றப்பயே பூரணமா சரியாயிரும். இதுக்கு முடக்கருத்தான் கைப்பிடி அளவு கூட 21 மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து எடுத்து நல்லா ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டம்ளரா சுண்ட வத்த வச்சு காய்ச்சி காலை வெறும் வயிற்றுல, மதிய உணவுக்கு 1 மணி நேரம் முன்னாடி, சாயந்தரம் வெறும் வயிற்றுல, இப்படி 3 நேரம் இந்த முடக்கத்தான் கஷாயம் எடுத்துக்கணும். 15 நாட்கள் இப்படி தொடர்ச்சியா எடுத்துட்டு அப்புறமா வாரம் 2 முறை மட்டும் முடக்கத்தான் இப்படி எடுத்துக்கிட்டா போதும். இந்த முடக்கத்தான் அதுக்கு அடுத்து வாரம் 2 முறை எடுக்கிறப்ப 3 நேரம் எடுக்கிறதுக்கு பதிலா 2 நேரம் மட்டும் எடுத்துக்கோங்க. முடக்கருத்தானே அரைச்சு அதோடைய பேஸ்ட் கழுத்துல அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி 1/2 மணி நேரம் அதுக்கப்புறமா சுடுதண்ணி ஊற்றி கழுவிடலாம். அதுக்கடுத்து 2வது சைனசைட்டிஸ். இந்த சைனசைட்டிஸ்க்கு தும்பை, இந்த தும்பை இலை ஃப்ரெஷ்ஷா எடுத்துக்கோங்க. தும்பை இலை அளவுக்கு எஃபெக்டிவா சைனசைட்டிஸை சரி பண்றது வேற எதுவுமே கிடையாது. சைனசைட்டிஸ்க்கு ஃபேஸ்ல இந்த சைனசஸ் இருக்கிற இடத்துல பெயின் சொல்லுவாங்க. காலையில எந்திரிச்சோடனே அடுக்கு தும்மல் தொடர்ச்சியா இருக்கும். நம்ம தும்பையில நசியம் கொடுப்போம், 3 முறை நசியம் கொடுப்போம். அதுக்கு அடுத்து அந்த காலையில அடுக்கு தும்மல் வரக்கூடிய பிரச்சனை ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. அப்படின்னா கொஞ்சமா ஸ்மெல் ஏதாவது வந்தாலே தொடர் தும்மல் வருது, தண்ணியில மூக்குல தண்ணி ஒழுகுறது, இந்த தொந்தரவு எல்லாமே இந்த 3 முறை நசியம் கொடுத்து முடிச்ச அன்னையில இருந்தே வரவே வராது. வருஷ கணக்குல இருக்கிற பிரச்சனை சரியாகும். அப்ப தும்பை சாறு தண்ணி சேர்க்காம எடுத்துக்கணும். எடுத்து அது நசியம் பண்ணணும். நசியம்னா வலது மூக்குல அந்த சாறை விடணும். அது நீங்க ஒரு வாட்டி நேர்ல பாக்குறப்ப தெளிவா உங்களுக்கு புரியும். இடது மூக்குல 3 சொட்டு விடணும். ஒரு நாள் கேப் விட்டு மறுபடியும் இதே மாதிரி செய்யணும். இதுக்கு ஃப்ரெஷ்ஷா தான் இலைகள் பயன்படுத்தணும். இலை ஃப்ரெஷ்ஷா இல்லை அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தக்கூடாது. நம்ம சொன்ன ரிசல்ட் கிடைக்காது. இந்த 2 விஷயங்கள். மற்றது நீங்க சொல்லக்கூடிய இந்த அலர்ஜி இதை பத்தி நீங்க நேர்ல பேசுறப்பதான் தெரியும். அது நீங்க ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். பாரதி அம்மா திருப்பி அவங்களுக்கு அட்மிட் கொடுத்துருங்க, அவங்க ஐயா கிட்ட பேசட்டும். அம்மா வாழ்க வளமுடன். அவங்க இறை என்ன பேர் இருந்தாங்க அம்மா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. திருப்பி நீங்க அட்மிட் கொடுக்குறவங்கள திருப்பியும் கொடுத்துருங்க. ஐயா பேசி முடிச்சதும் அவங்களோட இதை கொடுக்கட்டும். வாழ்க வளம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நான் சொல்லுங்க. செல்விமணி பேசுறேன் ஐயா. நான் ஐயா உங்கள்கிட்ட தனியாக பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க இதுல வந்திருக்கீங்க. எங்கய்யா எனக்கு சுகர் இருக்கு, ரொம்ப நாளா இருக்கு, ரொம்ப வருஷமா இருக்கு. ஆனா தைராய்டு இருக்கு. சுகர் நான் அலோபதி மாத்திரையும் சாப்பிட்றேன், சித்தா மருத்துவ இங்க இதுல தாம்பரத்துல இருக்கிற சாண்டோரியத்துல இருக்கிற போய் அங்கேயும் வாங்கி 6 மாசம் சாப்பிட்டு இருக்கேன். கூடுது குறையுது, ஆனா கண்ட்ரோல் வர மாட்டுது. 2வது ஐயா ரீசெண்டா செக் பண்றப்ப எவ்வளவு இருந்தது? ரீசெண்டா செக் பண்றப்ப 300 இருந்தது ஐயா. 250 300 இப்படி இருக்கு எனக்கு. அப்புறம் ஐயா எனக்கு ஒரு 2 மாசம் முன்னாடி ஒரு ஜுரம் வந்தது. அது எங்க வீட்டுல எல்லாருக்குமே வந்துச்சு. அது சிக்கன் குனியா அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அது என்னாச்சு, ஜுரம். என்ன தொந்தரவு இருக்கு?
இப்ப எனக்கு என்ன தொந்தரவுன்னா இந்த கை காலெல்லாம் முடக்குவாத மாதிரி எனக்கு கை கால்லாம் நடக்க முடியல, கையை விரலெல்லாம் முட முடியல, கால் விரலெல்லாம் மடக்க முடியல, நடந்தா பாதங்கள்லாம் வலிக்குது, உடம்பெல்லாம் ஹலோ அசதியா இருக்கு. எனக்கு இந்த நடுவுல கட் தொந்தரவுலாம் ஆயிடுச்சுங்களா? 2 மாசமா இருக்குங்க எனக்கு இந்த மாதிரி. எனக்கு எங்க வீட்டுல எல்லாருக்குமே இந்த மாதிரி இருக்கு. ஃபீவர் இருந்தது, முடக்குவாதம்ன்றாங்க, வேற சிக்கன் குனியான்னு சொல்றாங்க. ஃபீவர் வந்து ஃபீவர் உடனே சரியாயிடுச்சு, 2 நாள்ல சரியாயிடுச்சு ஃபீவர். அதுக்கப்புறம் இல்ல, அந்த ஃபீவர் இருக்கும்போது இந்த வலி இருந்தது. அதுக்கப்புறத்துல இருந்து கட் ஆயிருச்சு, அப்பையில இருந்து சொல்லுங்க. இந்த ஃபீவர் வந்ததுங்க ஐயா, போய் டாக்டர் போய் காமிச்சு சரி, ஊசி போட்டா ஃபீவர் நல்லா ஆயிடுச்சுங்க ஐயா. சரிங்க. உடனே இந்த வலி மட்டும் நிக்கவே இல்லையே, 3 மாசம் ஆயிடுச்சு, 2 மாசம் மேலே ஆயிடுச்சு. ஆனா அந்த கை கால்லாம் அந்த முடக்கிறது, விரல் மடக்க முடியல, விரல்லாம் வீங்கி இருந்தது, கையெல்லாம் விரல் உள்ளங்கையெல்லாம் வீக்கமா இருந்தது, கால்ல வீக்கமா இருந்தது, எல்லாம் வீக்கெல்லாம் வடிஞ்சிருச்சு. ஆனா விரல் மடக்க முடியல, கால் மடக்க முடியல, நடக்க முடியல, சரி, கால் சரி. பாதெல்லாம் மெத்து மெத்துன்னு இருக்கு. எனக்கு கை காலெல்லாம் ஜாயிண்ட் எல்லாம் ரொம்ப அசதியா இருக்கு. எங்க வீட்டுல ஒரு 4, 5 பேருக்கு அந்த ஜுரம் வந்து அத்தனை பேருக்குமே இந்த மாதிரி தான் இருக்கு, நடக்க முடியல. சரி, இந்த ஓகே. சரி, சொல்லுங்க. மியூட் போட்டுக்கோங்க, நான் பதில் சொல்றேன். சரிங்க ஐயா. முதல்ல சுகர், இந்த டயபெட்டிஸ், இது எந்த மருந்துகள் இல்லாம பூரணமா இப்ப 300 இருக்கிறது. உணவு நம்ம மாத்துறப்பயே இது நார்மல் ரேஞ்சுக்கு வந்துரும். நம்ம சொல்லக்கூடிய உணவு அதை ஃபாலோ பண்ணணும். நான் ஜென்ரலா இருக்கிற விஷயம் இப்ப நான் சொல்றேன். ஒவ்வொருத்தருக்கு அவங்களுடைய வயது என்ன, அவங்களுடைய உடல்ல பசி எப்படி இருக்கு, யூரின் எத்தனை முறை போறாங்க அப்படின்ற அந்த கேஸ் ஹிஸ்டரி எடுக்கிறப்பதான் நம்ம தெளிவா சொல்ல முடியும். இப்ப நான் சொல்லக்கூடிய முறைகள் யாரு ஃபாலோ பண்ணாலுமே ரிசல்ட் உண்டு. அது மாதிரியான விஷயங்கள் இப்ப நான் சொல்றேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் சுகர் அப்படின்றப்ப இதற்கு எதிரி ஆட்டோஇம்யூன் கண்டிஷன் உருவாகும். அப்ப அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, பால் சார்ந்த பொருட்கள் எடுத்துக்கிறது தான் காரணம். பால் சார்ந்த பொருட்கள் தவிர்த்துருங்க. டீ காஃபி குடிக்கணும்னாலும் ஆவாரம்பூ தேநீர் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது நெல்லி முள்ளி மஞ்சள், இந்த கஷாயம் காலையில அதுக்கு அடுத்தது 3வது 3 வேளை உணவு. இந்த உணவுல கிளைசிமிக் இண்டெக்ஸ்னா உணவுல ஃபைபர் அதிகமா இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். இப்ப 3 வேளை உணவுல 1 வேளை உணவு சிறுதானிய உணவு. சிறுதானியத்திலையும் சாமை, வரகு, திணை, குதிரவாளி, குலசாமை 5ல ஏதாவது ஒரு சிறுதானியம் எடுத்துக்கலாம். 3 வேளை உணவுல இதை ஃபாலோ பண்றப்பயே சுகர் உங்களுக்கு கம்மி ஆயிரும். இந்த நெல்லி முள்ளி மஞ்சள் தேநீர் தொடர்ச்சியாக எடுத்துக்கணும். அதுக்கடுத்து மற்ற தொந்தரவு நீங்க சொன்னது, ஃபீவர் வந்து போறப்ப இன்ஃப்ளமேஷன் வரும் நம்ம உடம்புல. அந்த இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணும். இதுக்கு மஞ்சள், சுத்தமான வீட்டுல அரைச்ச விரலி மஞ்சள் 400 கிராம், மிளகு பொடி 100 கிராம், ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஏர்டைட் கண்டெய்னர்ல. காலை, மதியம், மாலை 3 நேரமும் வெதுவெதுப்பான தண்ணீர்ல கலந்து இதை குடிச்சுக்கணும். இதை குடிச்சுக்கிறப்பயே விரல் மடக்க முடியாம போறது, ஜாயிண்ட்ல வலி இருக்கிறது எல்லாமே சரியாகும். விட்டமின் D3 குறைபாடு இருக்கிறப்பையும் அதே மாதிரி விரல்ல வலி வரும். எல்லா இடத்துலயுமே இன்ஃப்ளமேஷன் வரும். அப்ப வெயில்ல கண்டிப்பா ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் நிக்கணும். சன் பாத் எடுத்துக்கணும். செல்வி சரவணம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா எனக்கு வந்து ஒரு 2 கொஸ்டின் ஐயா. மங்கு வந்து ஏங்க வருது, அதுக்கான தீர்வுங்க ஐயா. அப்பதான் மூக்கு மேல அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிட்டே வருதுங்க ஐயா. 2வது வந்து பல்லு வந்து நுணுங்கிட்டே வருதுங்க ஐயா. முன்னாடி பல்லுலயே கால் பல்லு, அது எந்த டைம்ல நுணுங்குதுன்னே தெரியல, ஆனா அளவு வந்து குறைஞ்சுக்கிட்டே வருதுங்க ஐயா. சரி, ஓகே. முதல் விஷயம், இந்த பல்லுடைய எதிரி நம்ம வாயில மியூக்கஸ் மெம்பரேன் உண்டு. இதுக்கு மியூக்கோசல் இம்யூனிட்டி உண்டு. இது பல்லு நுணுங்கிட்டே வருது அப்படின்னா நம்ம இனிப்பு சுகர் சார்ந்த பொருட்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணிடணும். அதுக்கடுத்து டெய்லி ஆயில் புல்லிங்க. ப்ரஷ் பண்றப்ப இரிட்டன்ஸ் வச்சு ப்ரஷ் பண்ணக்கூடாது. இரிட்டன்ஸ்னா பேஸ்ட், அது பயன்படுத்தக்கூடாது. பல்லுக்கு கவசம் ஆகிற மாதிரி எந்த பல்பொடி நம்ம பாரம்பரிய முறையில எடுத்துக்கிட்டாலும் துவர்ப்பு இருக்கும். அதுல துவர்ப்பு இருக்கிறப்பதான் பல்லுல அது ஒரு லேயர் மாதிரி படியும். அப்ப நம்ம எந்த உணவு எடுத்துக்கிட்டாலும் பல்ல பாதிக்காத மாதிரி இருக்கும். நம்ம பல்பொடி முறை நம்ம சொல்லியிருக்கிறோம்.
நம்ம நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம். அந்த பல்பொடி முறை பயன்படுத்துங்க. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 1/2 ஸ்பூன் விரலி மஞ்சள், இதுல நல்லெண்ணெய் 1/2 ஸ்பூன், உப்பு சிட்டிகை அளவு, கிராம்பு பொடி சிட்டிகை அளவு, இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டா இதுதான் பேஸ்ட். இது பல்லுல எல்லாத்துலயுமே அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் காத்திருக்கணும். 1 நிமிஷத்துல உமிழ்நீர் நிறைய சுரக்கும். உமிழ்நீரை வச்சு நல்லா பல்லு விளக்கிக்கணும். பல்லு விளக்கி நீங்க துப்பிடலாம். டெய்லி ஆயில் புல்லிங் பண்ணணும். இதை ஃபாலோ பண்றப்பயே இனி பற்கள் சார்ந்த தொந்தரவு, இந்த பல்லு நுணுங்கி போறது நிப்பாட்டிரும். அப்போ உணவுல பால் சார்ந்த பொருட்கள் தவிர்த்துருங்க. கால்சியத்துக்கு முருங்கை கீரை எடுத்துக்கலாம், இல்ல பாலுக்கு பதிலா தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இதை ஃபாலோ பண்ணுங்க. பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம் இது 3மே உணவுல சேர்த்துக்கணும். மெக்னீசியம்னா பாதாம், ஊற வச்ச பாதாம் எடுத்துக்கலாம். நட்ஸ் எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம். நட்ஸ் தினசரி எடுத்துக்கணும். 9 வகையான உணவுகள் இருக்கு. முக்கியமான கேட்டகரி நட்ஸ். நட்ஸ் யாருமே எடுக்கிறது இல்லை மேக்சிமம். அப்ப உடல்ல என்னென்ன குறைபாடு வருதோ அது சத்துனாலதான், சத்தின் குறைபாடுனாலதான் வருது. என்னென்ன வியாதிகள் வருதோ வியாதிக்கு காரணம் சத்து குறைபாடு. நட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறப்பயே அந்த குறைபாடு நீங்கி இந்த தொந்தரவு நிற்கும். அதுக்கு அடுத்தது 2வது விஷயம், வெயில்ல இருக்கணும். கால்சியம் உள்ளுக்குள்ள வரணும் அப்படின்னா வெயிலில் இருக்கணும். வெயில்ல டெய்லி 30 நிமிஷம் நில்லுங்க. இந்த தொந்தரவு சரியாயிரும். மரு அப்படின்றது அது உடல் கழிவு வெளியேறத நம்முடைய நேச்சுரோபதி கான்செப்ட்ல ரத்தத்தை சுத்தமா வச்சிருக்கிறப்ப அந்த தொந்தரவு வராது. ஹீட்டையுமே கம்மி, கழிவு அப்படின்றது வெப்ப கழிவும் ஒரு கழிவு. அப்ப ஹீட் நம்ம கம்மி பண்ணணும். நன்றிங்க. நன்றிங்கம்மா. ஐயா மரு இல்லைங்க ஐயா, மங்குங்க ஐயா. 2மே அதுதான் காரணம். ஓ சரிங்க ஐயா. ஓகேங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. அடுத்து ஜானகிம்மா. ஜானகிம்மா அன்மியூட் கொடுத்துருக்குங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. இப்ப வந்து ரீசெண்டா வந்து ரிலேஷன்ஸ் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் ஒரு 4-5 பேர் ஒரு மாசத்துல வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. சடன் ஹார்ட் அட்டாக். இதுக்கு என்ன ரீசன்ங்கய்யா? இப்ப வந்து சொல்றாங்க இந்த தடுப்பூசி போட்டதுனாலதான் அது மாதிரி வந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையே என்னன்னு தெரியலைங்கய்யா. சரிங்க, நான் இதுக்கு பதில் அனுப்புறேன். சரிங்க. மியூட் பண்ணிக்கோங்க. இப்ப நமக்கு தடுப்பூசி போட்டனால நிறைய சைடு எஃபெக்ட் வருதுன்ட்டு நிறைய பதிவுகள் நம்ம பார்க்குறோம், நியூஸ்லயுமே பார்க்குறோம். நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களே இப்ப பக்கவாதம் இருக்கு, வேக்சினேஷன் போட்டாங்க, அப்ப பக்கவாதம் இன்னும் மோசமாச்சு. அது தடுப்பூசினால அப்படின்றது நமக்கு தெரியாது, கன்ஃபார்மா தெரியாது. ஆனா சர்க்கரை குறைஞ்சுக்கிட்டே வந்தது. தடுப்பூசி போட்டாங்க, சர்க்கரை அளவு அதிகமாச்சு. தடுப்பூசி போட்ட ஒரு 2 வாரத்துல குழந்தைகளுக்கெல்லாம், காலேஜ் போற பெண்களுக்கெல்லாம் தடுப்பூசி போட்டோடனே இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆச்சு. இதெல்லாமே அவங்க சொல்லி நமக்கு ஃபீட்பேக்கா கேட்டது. ஆனா இப்படி ஆகுறது எல்லாமே தடுப்பூசினால தானா அப்படின்றது நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியாது. அப்ப அப்படிதான் இருக்கு. அப்ப அப்படி இருக்கிறப்ப இதனால வரக்கூடிய தொந்தரவை சரி பண்ணக்கூடிய முறை இருக்கு. வேக்சினேஷன் என்ன போட்டிருந்தாலும், வேக்சினேஷன் இல்ல ஆங்கில மருந்துகள்னால வரக்கூடிய தீங்க நிப்பாட்டணும் அப்படின்னா இதற்கு அருகம்புல், மியூட் போடாம இருந்தா மியூட் போட்டுக்கோங்க. அப்பதான் ஆடியோ நம்மளுடையது கிளியரா இருக்கும். அருகம்புல் கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷா. இது கூட 11 மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா தட்டி போட்டு செதைச்சு 4 டம்ளர் தண்ணி இதுல ஊத்தணும். அது 1 டம்ளரா சுண்ட வத்த வச்சு வடிகட்டி இது காலை 1 நேரமும் சாயந்தரம் 1 நேரம் வெறும் வயிற்றுல எடுத்துக்கணும். 10 நாள் எடுத்துக்கிட்டா போதும். இந்த 10 நாளுமே நல்லெண்ணெய் சேர்க்கக்கூடாது, புளி சேர்க்கக்கூடாது, அகத்திக்கீரை, பாவக்காய் இதெல்லாமே சேர்க்கக்கூடாது, அசைவம் சேர்க்கக்கூடாது. பத்தியத்தோட இந்த 10 நாள் இதை எடுத்துக்கிறப்பயே அந்த நச்சுக்கள் எல்லாமே வெளியேறிடும். அதுக்கப்புறமா வாரத்துல 2 முறை அகத்திக்கீரை தொடர்ச்சியா சேர்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம பயப்பட வேண்டியது கிடையாது. ஆனா அது மட்டுமே இருதயம் ஹார்ட் அட்டாக் வருவதற்கு ரீசன் அப்படின்னா அது மட்டும் கிடையாது, லைஃப் ஸ்டைலுமே தான். லைஃப் ஸ்டைல், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டைல், ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் இது எல்லாமே எடுக்கிறது ஒரு ரீசன். மெயினான ரீசன் ஸ்ட்ரெஸ். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணக்கூடிய பயிற்சி முறைகள் டெய்லி லைஃப்ல சேர்த்துக்கணும். ஸ்ட்ரெஸ்னா மனதில் ஸ்ட்ரெஸ் ஆகிறப்ப உடல்ல கார்டிசாலின் அளவு அதிகரிக்கும்.
அந்த கார்டிசால வெளியேற்றக்கூடிய 2 பொருள். அதில் ஒன்று சீரகம், இன்னொன்று குங்குமப்பூ. சீரகம் தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. குங்குமப்பூ ஒரிஜினல் கிடைச்சா அது சுடு தண்ணியில சிட்டிகை அளவு போட்டு அதை குடிச்சுக்கலாம். நன்றிங்கம்மா. அடுத்தது உமாமா அன்மியூட் தந்திருக்குங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்க. இந்த கொஞ்சம் எனக்கு ஒரு பேபி, செகண்ட் பேபி டெத் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்லயே வந்து மூச்சு விட முடியாம ஆயிடுச்சு. அப்புறம் டாக்டர்கிட்ட போய் செலவழிச்சு ஓரளவு சரி பண்ணாங்க. இப்ப நான் டேப்லெட் எதுவுமே எடுத்துக்கிறது இல்ல. ஹோமியோபதி டேப்லெட் மட்டும் எடுத்துக்கிறேன். ஆனா வந்து அந்த விசில் சத்தம் வந்து வந்துகிட்டே இருக்குதுங்கய்யா. சரி, அது ஓகே. என்னங்கய்யா பண்ணலாம்? வாய் வழியா மூக்கு வழியா சளி வெளியேறுதா? அது வந்து பச்சை தண்ணி தான் இப்ப ஐயா சொன்ன பிறகு குடிக்கிறேன். அதனால சளி பிடிச்சிருக்கப்ப மட்டும்தான் அப்படி வருது. அந்த விசில் சத்தம் வந்துட்டே இருக்கு லைட்டா. என் பையனுக்கும் அப்படி இருக்கு, என் தம்பிக்கும் அப்படி இருக்கு. உள்ளிழுத்து வெளியிடுறப்பயே அது மாதிரி விசில் சவுண்ட் வருதுங்களா? லைட்டா வருதுங்கய்யா. இரவு தூங்குறப்ப? ஆமா, தூங்குறப்ப. சாப்பிட்ட உடனே மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா. தூங்குறப்ப என் பையனும் அதே ப்ராப்ளம் சொல்ல. ஆனா அவனுக்கு விசில் சத்த மாதிரி வரல. மூச்சு ரொம்ப பிரீத்தா ரொம்ப இதா விடுறான். என் தம்பியும் அதே தான் சொல்றான். சரி, ஓகேங்க. நான் இதுக்கு தீர்வு சொல்றேன், மியூட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முசுமுசுக்கை இலைகள் கைப்பிடி அளவு எடுத்துக்கணும். கஷாயமாக்கணும். கஷாயத்துக்கு 21 மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து போட்டு நல்லா தட்டி போட்டு செதைச்சு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டம்ளரா சுண்டை வத்த வச்சு இதை வடிகட்டி 10 நாள் தொடர்ச்சியா காலை மாலை எடுத்துக்கணும். 10 நாள் எடுத்துக்கிறப்ப இந்த விசில் சவுண்டு, வீசிங் சவுண்டு இதெல்லாமே இல்லாம போயிடும். சளி இருக்கிறது எல்லாமே நீங்கும். கண்டிப்பா டெய்லி உடல் பயிற்சி செய்யணும். அதுக்கடுத்து நாட்டு முருங்கை விதை காலை 2, மதியம் 2, சாயந்தரம் 2. உள்ள இருக்கிற விதை மட்டும் வாயில போட்டு கடிச்சு அதோடைய உமிழ் நீர் மென்னுட்டே இருந்து அதை ஃபுல்லா கடிச்சு சாப்பிட்றணும். நாட்டு முருங்கை விதை 3 மாசம் இது மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 1 மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். இதை ஃபாலோ பண்றப்ப நீங்க சொல்ற அந்த தொந்தரவு ஃபுல்லா சரியாயிரும். நன்றிங்கம்மா. அடுத்து பத்மாவதி அம்மா அன்மியூட் தந்திருக்குங்க. ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க. சார் எனக்கு வந்து யூரிக் ஆசிட் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. 6.43 இருக்கு. ஹலோ, கேக்குது, சொல்லுங்க. அதனால எனக்கு இந்த கால் ஆங்கிளுக்கு இந்த பக்கம் கொஞ்சம் சத வளர்ச்சி மாதிரி இருக்கு. அது அப்பப்போ வலிக்குதுங்க. அதுக்கு என்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கலாங்க சார்? சரி, ஓகே. அப்புறம் இன்னொரு கேள்விங்க. என்னோட பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறினா மூச்சிறைக்குது. ஐடில தான் ஒர்க் பண்றாங்க. சாப்பாடெல்லாம் ரொம்ப கம்மியா தான் எடுக்கிறாங்க. அதெல்லாம் கரெக்டா எடுத்துக்குவாங்க. ஆனா இந்த மூச்சிறைப்பு ஒரு தடவை அழுகும்போது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப மூச்சு வாங்குற மாதிரி, ரொம்ப மூச்சு மேல போற மாதிரி ரொம்ப எமோஷனலா இருந்தாங்க. அது அது எதனால, அதை ஏதாவது உணவுனால சரி பண்ண முடியுங்களா? சரி, ஓகேங்கண்ணா. சரி. முதலாவது நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? பாரதி மோகன்ராஜம்மா, அந்த அம்மாக்கு அட்மிட் கொடுங்க. ஐயா எனக்கு யூரிக் ஆசிட் 6.43 இருக்குங்க ஐயா. 2 to 6 இருக்கணும். எனக்கு 6.43 இருக்கு. அதனால அந்த கால் ஆங்கிள் ஜாயிண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இது ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொன்னாங்க எனக்கு. ஹலோ, வணக்கம். ஆடியோ கிளியரா இருக்குங்களா? எனக்கு கிளியரா இருக்குங்க ஐயா. ஓகே, மியூட் போட்டுக்கோங்க, நான் சொல்றேன். ஓகே.
இது வந்து கவுட்டி ஆர்த்ரைட்டிஸுங்கம்மா. ஆர்த்ரைட்டிஸ்ல 3 இருக்கு. ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அதுக்கு அடுத்தது கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். இது எல்லாமே இன்ஃப்ளமேஷனால தான் வருது. இதுக்கு மஞ்சள், சுத்தமான விரலி மஞ்சள் 400 கிராம், மிளகு 100 கிராம், 2 ஏர்டைட் கண்டெய்னர்ல மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது காலை உணவுக்கு 3/4 மணி நேரம் முன்னாடி, மதிய உணவுக்கு 3/4 மணி நேரம் முன்னாடி, இரவு உணவுக்கு 3/4 மணி நேரம் முன்னாடி 1/2 ஸ்பூன் வெதுவெதுப்பான தண்ணீர்ல கலந்து இதை எடுத்துக்கணும். தொடர்ச்சியா எடுக்கக்கூடாது. 1 மாசம் எடுத்துக்கிட்டு இதை நிப்பாட்டிடுங்க. உணவுல அல்கலீனான உணவுகள் எடுத்துக்கணும். இதை எடுக்க ஆரம்பிச்சிட்டாலே யூரிக் ஆசிட் லெவல் எல்லாமே கம்மியாயிரும். காலை வெறும் வயிற்றுல வெள்ளை பூசணி சாறு, வெள்ளை பூசணி கைப்பிடி அளவு, அது கூட வெத்தலை மேலே கீழே நடுக்காம்பு நீக்கி அரைச்சி வடிகட்டி இந்த சாறு டெய்லி எடுத்துக்கணும். வெள்ளை பூசணி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா புடலங்காய், பீர்க்கங்காய், சொரக்காய், இது மாதிரி ஏதாவது ஒரு காய்கறியுடைய சாறு எடுத்துக்கணும். 3 நேரத்துல 1 நேர உணவு சாமை. சாமை தான் இந்த கவுட்டி ஆர்த்ரைட்டிஸுக்குரிய சிறுதானியம். இந்த சாமையில கஞ்சியோ பொங்கலோ இல்லை வேற ஏதாவது ஒரு உணவை எடுத்துக்கலாம். மதியம் பச்சை காய்கறி சாலடு. உங்களுடைய உடல் எடை இன்டூ 5. இப்போ உங்களுடைய வெயிட் 60 இருக்கு அப்படின்னா 250 to 300 கிராம் பச்சை காய்கறிகள். இந்த பச்சை காய்கறி சாலடு சாப்பிட்டு தொடர்ச்சியாக சமைச்ச உணவை எடுத்துக்கணும். உணவுல பால் சார்ந்த பொருட்கள், ரீஃபைண்ட் ஆயிலு, அதுக்கப்புறம் ரீஃபைண்டு சுகரு, பேக்டு ஃபுட்டு, ப்ராசஸ்டு ஃபுட்டு, நான்வெஜ்ஜு, அசைவத்துல சீ ஃபுட்ஸு, இதை எல்லாத்தையுமே தவிர்த்துருங்க சரியாகிற வரை. இதை ஃபாலோ பண்ணி யூரிக் ஆசிட் லெவல் எல்லாமே மெயின்டைன் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம சொன்ன இந்த ரா வெஜிடபிள்ஸு வெயில்ல டெய்லி சன் பேதிங் எடுத்துக்கிறது, அதுக்கப்புறமா காலை இந்த அல்கலின் ட்ரிங்க் எடுத்துக்கிறது, இரவு உணவை சீக்கிரமா முடிச்சுக்கிறது. இதை லைஃப் ஸ்டைல் சேஞ்சா வச்சுக்கோங்க. திரும்ப இந்த தொந்தரவு வராது. அதுக்கப்புறம் இந்த டயர்ட்னஸ் இருக்கிறது, மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கிறது, நீங்க ஃபோன் கன்சல்டேஷன் வேணும்னு வாட்ஸ்அப் நம்பர்ல என்னுடைய நம்பர்ல போடுங்க. வாட்ஸ்அப் கன்சல்டேஷன், ஃபோன் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். நன்றிங்கம்மா. அடுத்தது சாந்தகுமாரி அம்மா. அம்மா அன்மியூட் கொடுத்துருக்கணுமா? ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா எனக்கு பிரெயின்ல வந்து ஒரு இது ரத்த தேக்கம் ஆகுதுங்க. பிரெயின்ல வந்து ஒரு பல்ல மாதிரி இருக்கு, அதுல வந்து ரத்த தேக்கம் ஆகி போயிட்டு இருக்குங்க. அதனால மின்ற மாதிரி தலைவலி வந்துட்டு இருக்குங்க. முதல்ல இப்பதான் சிடி ஸ்கேன் பார்த்தோம், அதுல வந்து அடைப்புன்னு சொன்னாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்தப்ப அதுல வந்து ரத்தம் ஒரு வடு மாதிரி இருந்து அதுல ரத்தம் தேங்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிசன், ஒரு மாத்திரை கொடுத்துருக்காங்க கொலஸ்ட்ராலுக்கும் ஸ்ட்ரோக்கும் வராம இருக்கிறதுக்கு. ஆனா தலைவலி மின்னல் மின்ற மாதிரி வந்துகிட்டே இருக்குங்க. அப்புறம் இந்த கால், முழங்காலுக்கு கீழே கால்லாம் கொஞ்சம் விடன்னு போற மாதிரி, நடுக்க வர மாதிரி, திடீர்னு ஒரு வெயிட்ல, அதாவது உணர்வு வந்து கொஞ்சம் கம்மியா வர மாதிரி ஒரு ஃபீலிங் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன நீங்க இப்போ வரைக்கும் எடுத்த ரிப்போர்ட் எல்லாத்தையுமே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு போடுங்க, நான் பார்த்து ரிப்ளை பண்றேன். ஓகே ஓகேங்க, நன்றிங்க நன்றிங்க, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. அடுத்தது உதயகுமார் அன்மியூட் கொடுத்துருக்குங்க சார். ஐயா எம்எஸ் உதயகுமார் ஐயா. அவங்க எடுக்கட்ட அடுத்தவங்க போயிருங்க, அப்புறம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுவாங்கம்மா. ஓகேங்க. வாழ்க வளமுடன். ஹலோ, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்க ஐயா, கேக்குது ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா. வணக்கம், சொல்லுங்க. நான் வந்து அசைவ உணவுகள்லாம் உட்கொள்றது இல்லையா. என்ன தொந்தரவு இருக்கு உங்களுக்கு? இப்ப என்ன சரியாக? இப்ப 56 முடிஞ்சிருச்சு. ஆனா ஹெல்த் கண்டிஷன் வந்து குறைவா இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒர்க் எல்லாம் பண்ண முடியல. சரி, அதுக்கு சைவ உணவு, அது எந்த உயிரினங்கள் கொல்லக்கூடாதுன்ற இது திருவள்ளுவரோட இதுல வாழ்ந்துகிட்டு வரேன். இப்போ உங்களுக்கு என்ன தொந்தரவு, ஸ்பெசிபிக்கா என்ன சரியாகணும் சொல்லுங்க. இது எல்லாமே டைட், இது உடல் உறுப்பு எல்லாம் காலையில எழுந்த உடனே டைட்டா இருக்குங்க. சரி,
டைட்டா இருக்கு, நல்ல இலகுவாக இருக்கணும். அந்த உடற்பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா சரியாயிடுங்களா? சாமிஜியோட உடற்பயிற்சி. வேற என்ன தொந்தரவு இருக்கு இது தவிர? இது தவிர இது வெயிட்டே கூட மாட்டேங்குது. எனக்கு வந்து 50 கிலோ தான் இருக்கு. சரிங்க, சரி, ஓகே, போட்டுக்கோங்க, நான் சொல்றேன். சரி. மியூட் போட்டுக்கோங்க சார், நான் பதில் சொல்றேன். கேள்வி கேட்கறவங்க கொஞ்சம் பேக்ரவுண்ட்ல சவுண்ட் வராம பாத்துக்கோங்க. ஏன்னா நம்ம யூடியூப்ல வரும், நிறைய பேர் கேட்பாங்க, அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. முதல் விஷயம், இந்த மசில் டைட்னஸ் இருக்கிறது. காலைல ஏஞ்சோடனே அந்த உடம்பு எல்லாமே டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கிறது. இது இரவு அக்குஸ்பேஸ் ரெக்கவரி டைம், இதை ஃபாலோ பண்ணணும். அப்படின்னா இரவு 11 to 3 இந்த நேரத்துல ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கணும். அப்ப இரவு உணவு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ 8 மணிக்கு முன்னாடியே முடிச்சுட்டு, இரவு படுக்க போற நேரம் மேக்சிமம் 9:30 மணி அதுல படுக்க போயிடணும். அப்பதான் இந்த கல்லீரல், பித்தப்பை இது ரெண்டுமே மசில் அதை கோஆர்டினேட் பண்ணக்கூடிய உறுப்புகள் இது ரெண்டு. இது ஒண்ணு. அதுக்கு அடுத்தது மெக்னீசியம் நிறைந்த உணவுகள் எடுத்துக்கணும். பாதாம் 15 பாதாம் இரவு ஊற வச்சு அது காலை உணவுக்கு முன்னாடி அது கூட வாழைப்பழம் இல்லை ஸ்வீட் ஃப்ரூட்ஸ் ஏதாவது சேர்த்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தொடர்ச்சியா நீங்க காலை உணவை எடுத்துக்கணும். இது ரெண்டாவது விஷயம். அதுக்கு அடுத்தது உடம்பு நமக்கு டயர்ட்னஸ் இருக்கிறது. இதெல்லாமே முதல்ல வெயிலில் இருக்கீங்களா, விட்டமின் டி சரியா இருக்கான்றது பார்த்துக்கணும். அதுக்கடுத்து ஸ்ட்ரெச்சிங்கு, உடல் பயிற்சி ரெண்டுமே சேர்த்து செய்யுங்க, இந்த தொந்தரவு சரியாயிரும். நன்றிங்க. நன்றிங்கய்யா. அடுத்து மல்லிகா மணி அம்மா. அம்மா அன்மியூட் கொடுத்துருக்குங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், சொல்லுங்க. பக்கத்துல ஒருத்தர் வந்து உடற்பயிற்சியில செய்யறாங்க ஐயா. ஆனா வந்து கண்ணுல வந்து கிட்ட பார்வை தூர பார்வை இருக்கு, அதை சரி பண்ண முடியுமான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கிறாங்க. அதுக்காக கேட்கலாம். வயசுங்களா? வயசு 60க்கு மேல ஆச்சுங்க. 63 இருக்கும். கண் பயிற்சி பண்ணணும். கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். நம்ம கல்லீரல் அப்படின்ற டாபிக்ல இதை பத்தி பேசியிருக்கோம். அந்த உணவுகள் எடுத்துக்க சொல்லுங்க, அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ண சொல்லுங்க, கண் பயிற்சி பண்ணுங்க. கண்டிப்பா அந்த கண்ணுடைய விஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஓகேங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. பிரசாந்த் முருகேசன் ஐயா அன்மியூட் கொடுத்துருக்குங்க. ஹலோ, வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் சார், வாழ்க சொல்லுங்க. எனக்கு 2 டவுட் இருக்குங்க. அதாவது என்னன்னா, என்னோட பொண்ணு வயசு 2 வயசு ஆகுது. எதுவும் ஃபுட்டு சரியா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி ஃபுட்டு எடுத்துக்கிட்டாலும் உடனே மோஷன் போயிடுறாங்க. இது ஒரு கொஸ்டின். அதே போல இன்னொன்று என்னன்னாங்க, நான் நைட் டியூட்டி போறேன். எனக்கு அங்க தூங்குறதுக்கு டைமிங் பார்த்தா 12 to 5 மணி வரைக்கும் தான் டைமிங் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க சொல்றது மாதிரி முன்னாடியே 9:30 என்னால தூங்க முடியாது. இதனால வேற ஏதாவது ஃபுட் எடுத்துக்கலாம். நானும் வீக்லி 2 டைம்ஸ் ஆயில் பாத் எடுத்துக்கிறேன், உடம்ப இது பண்ணிக்கிறேன். வேற ஏதாவது பண்ணா கொஞ்சம் உடம்பு கட்டு பண்ணிக்கிறேன். நன்றி. முதல்ல குழந்தைகளுக்கு இது மாதிரி சாப்பிட முடியல, இந்த தொந்தரவு இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பசி உணர வச்சு உணவு எடுத்துக்கணும், உணவு கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது பால், இந்த பாலுக்கு பதிலாக தேங்காய் பால் மாற்றணும். அதுக்கு அடுத்து 3வது விஷயம், சளி சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இருந்தது அப்படின்னா பசி எடுக்காது, எந்த ஒரு உணவும் பிடிச்சு சாப்பிட மாட்டாங்க. குழந்தைங்களுக்கு மேக்சிமம் வர்றது சளி சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் தான். குழந்தைங்களுக்குன்ட்டே பால சஞ்சீவி தைலம் இருக்கு, அந்த தைலம் போட்டால் சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனை சரியாயிரும். அதை சரி பண்ணிட்டாலே பசி எல்லாமே நல்லா எடுக்க ஆரம்பிச்சிடும். குழந்தைகளுக்கு இந்த சளி சம்மந்தப்பட்ட தொந்தரவு இல்லை அப்படின்னா பழங்கள்ல சிட்ரஸ் வகை பழங்கள் கொடுங்க. சிட்ரஸ் வகை பழங்கள் எடுத்துக்கிறப்ப இது சளியையும் சரி பண்ணும். சிட்ரஸ் வகை பழங்கள் எடுத்துக்கிறப்ப முதல்ல பசி நல்லா எடுத்துக்க ஆரம்பிக்கும். அது டைஜஸ்டிவ் ஃபயர் அதை இம்ப்ரூவ் பண்ணும்.
சிட்ரஸ் வகை பழங்கள் கொடுக்குறப்ப 3 நேர உணவுல இது மட்டுமே ஒரு நேர உணவா கொடுக்கணும். ஒரு நேர உணவா இதை கொடுக்குறப்ப மதிய நேரம், இப்ப காலை நேரம் இதை கொடுக்குறோம்னா மதிய நேரம் பசி நல்லா எடுக்கும், மதிய நேரம் உணவு நிறைய எடுத்துக்குவாங்க. இதே மாதிரி காலை நேரம் ஒரு 3 நாள், வாரத்துல ஒரு 3 நாள் இது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா காலை நேரம் பழங்கள், இந்த சிட்ரஸ் வகை பழங்களை தவிர்த்துட்டு இருவேளை உணவுகளுக்கு நடுவுல சிட்ரஸ் வகை பழங்களோ பழச்சாறுகளோ தொடர்ச்சியா கொடுத்துட்டுருங்க. இது சரியாயிரும். நைட் டியூட்டி பாக்குறீங்க அப்படின்னா நம்ம கல்லீரல் பதிவுல கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அது எல்லாமே என்னென்னன்றது சொல்லியிருக்கிறோம். அதுக்கு உண்டான மூலிகைகள், அதுக்கு உண்டான மருந்துகள், அதுக்கு உண்டான அரிசி, பாரம்பரிய அரிசி சொல்லியிருக்கோம். அதை ஃபாலோ பண்ணுங்க. நைட் டிஃப்ட் பண்றனால வரக்கூடிய தொந்தரவுகள் வராம இருக்கும். நன்றிங்க ஐயா. அடுத்து கீதாம்மா அன்மியூட் கொடுத்துருக்குங்கம்மா. கீதாம்மா. ஹலோ, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் சொல்லுங்க. ஐயா, எனக்கு நவம்பர் 2023 யூட்ரஸ் எடுத்தேங்க ஐயா. ஃபைப்ராய்ட்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. நான் வந்து வேதாத்ரி மகரிஷியோட உடற்பயிற்சி நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப அது எத்தனை நாள் கழிச்சு நான் அந்த எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கலாங்க? இப்ப எத்தனை நாள் ஆயிருக்கு? இப்போ 70 நாள் முடிஞ்சிருக்குங்க ஐயா. ஓபன் பண்ணி எடுத்தாங்க. சரிங்க. அது உடற்பயிற்சி பண்ணின இடையில ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரி அன்னீசியா இருந்ததுன்னு சொல்லி மறுபடியும் விட்டுட்டாங்க. சரி சரி சரி. இது ஒரு டவுட்டுங்க ஐயா. அப்புறம் வந்து எனக்கு ரைட் ஹேண்ட்ல வந்து சுண்டு விரல் மட்டும் ஒரு கலர் டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பிப்ரவரி 2ஆம் தேதி ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டேங்க. சரி. அதுக்கு இன்னும் நீங்க ரிப்ளை வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா. அது வந்து அந்த விரல் என்ன ஆகுதுன்னா வலி இல்லைங்க, அந்த நகம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்க. அதுல அந்த அந்த விரலோட லெஃப்ட் கணு மட்டும் கொஞ்சம் ஒரு மாசத்துக்கு ஒருக்கா வலிக்கும், மற்ற டைம் வலி இல்லைங்க. அப்புறம் நகம் வெட்டுறப்ப அந்த நுனி இருக்கு இல்லைங்களா, ஓரம் சொல்லுவோம் இல்லைங்களா மேல, அந்த இடத்துல மட்டும் லைட்டா வலிக்குது. நான் பார்த்தது வந்து எனக்கு அது 2 நகம் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேங்க ஐயா. உங்களுக்கு அது வீடியோ அனுப்பிச்சிருக்கிறேன். உங்களுடைய நம்பர் சொல்லுங்க. வாட்ஸ்அப் நம்பர் எந்த நம்பர்ல இருந்து அனுப்புனீங்க? 936 ஃபர்ஸ்ட் 5 நம்பர் சொன்னா போதும். 9536 இல்ல சார், இல்லைங்கய்யா, 936 311ங்க. 311. ஆமாங்க ஐயா. ஓகே. அப்புறம் வந்து எனக்கு இல்ல எந்த பதிவும் இல்லைங்கம்மா. உங்களுக்கு இந்த நம்பர்ல எந்த மெசேஜுமே வரல. நீங்க அது எண்ட் டு எண்ட் அந்த பதிவு அழியிற மாதிரி போட்டிருக்கீங்க. அப்படின்றப்ப நீங்க இன்னைக்கு அனுப்புனீங்கன்னா நாளைக்கு அது பார்க்கலன்றப்ப 24 மணி நேரத்துக்குள்ள அழிஞ்சிரும். நம்ம வாட்ஸ்அப் போட்டா ஒரு 2 நாள் 3 நாள்ல கண்டிப்பா ரிப்ளை பண்ணிடுவோம். பதிவு எதுவுமே வரல, எனக்கு மெசேஜ் எதுவும் வரல. எந்த நம்பருக்கு அனுப்புறதுங்க ஐயா? உங்களுக்கு வந்து நான் அனுப்பிச்ச நம்பர் 49213ல முடியற நம்பருக்கு நான் அனுப்பிச்சிருக்கிறேங்க ஐயா. 9677784174 அந்த நம்பர் என்னுடையது. அந்த நம்பருக்கு அனுப்புங்க. அதுக்கு அடுத்தது உடற்பயிற்சியை பொறுத்தளவு நம்ம வேதாத்ரி மகரிஷி ஐயா ஆசிரியர்கள் அவங்க கிட்ட கேளுங்க, அவங்க கரெக்டா சொல்லுவாங்க. ஏன்னா உடற்பயிற்சியில நிறைய விதம் இருக்கு. நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய பயிற்சி பவன முக்தாசனம், உத்தான் பாதாசன் தொடர், சக்தி பந்தா தொடர், அந்த பயிற்சிகள் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அதை பொறுத்த அளவுக்கு பவன் முக்தாசன் தொடர் தாராளமா செய்யலாம். உத்தான் பாதாசன் தொடரும் சக்தி பந்தா தொடரும் செய்யக்கூடாது. 3 மாசம் அதுக்கப்புறமும் ஃபர்ஸ்ட் முதல் கட்ட பயிற்சி செய்துட்டு அதுக்கப்புறமா செய்யணும். சரிங்க ஐயா. ஐயா அப்புறம் பல்லு வந்து எனக்கு மஞ்சள் கலரா இருக்குங்க ஐயா, அதுக்கு என்னங்க ஐயா பண்றது? நான் வந்து இந்த பல்பொடி தான் போட்டுட்டு இருக்கேன். அந்த எந்த பல்பொடி பயன்படுத்துறீங்க? இன்ஜெக்ஷன் பல்பொடி பயன்படுத்திட்டு இருக்கிறேங்க ஐயா. சரி. பல்லு மஞ்சளா இருக்கு, பல்லுல எந்த தொந்தரவும் இல்ல, பல்லு உறுதியா தான் இருக்குன்னா அது பிரச்சனையே கிடையாது. இல்லைங்க, பல்லு வந்து ரொம்ப நம்ம ரொம்ப ஹார்டா கடிச்சோம்னா இந்த கொலுசு கடிக்கிறப்ப லைட்டா பல்லு வந்து விட்டு வருதுங்க, உடஞ்சு வந்த மாதிரி வருதுங்க. ஓகே, சரிங்க. அப்போ அதுக்கு நம்ம பற்கள் சார்ந்த பதிவு கடைசியா கொடுத்துருக்குறோம். அது நம்ம முன்னாடியே பதில் சொன்னோம். மியூகோசல் இம்யூனிட்டி அது கம்மியாகிறனால தான் பல்லு வீக் ஆகுது.
மெக்னீசியம், கால்சியம், பாஸ்பரஸ் சார்ந்த உணவுகள் எடுத்துக்கணும். முதல்ல நம்ம அந்த கேள்வி கேட்டதுக்கு அதே பதில் சொல்லியிருக்கோம். நீங்க அந்த இன்குமெண்ட்ரி சிஸ்டம் அது பார்த்தீங்கன்னா அதுல தெளிவா நம்ம சொல்லியிருக்கோம். நன்றி. வணக்கம்மா, வாழ்க வளமுடன். அம்மா, நம்ம கேள்விகள் கேட்கறது அவங்க உடல்ல என்ன தொந்தரவு ரொம்ப அதிகமா இருக்கோ அதை கேட்டுக்கலாம். அந்த 11 சிஸ்டத்துல உள்ள கேள்விகள் என்னென்ன புரியலையோ அது எல்லாருமே தாராளமா கேட்டுக்கலாம். நம்ம கொடுக்கக்கூடிய பதில் 1 லைன்ல சும்மா ஒரு கடமைக்குன்ட்டு இருக்கக்கூடாது. நம்ம தெளிவா நம்ம சொல்லுவோம். அப்படி இருக்கிறப்போ ஒவ்வொருத்தருக்கு 10, 15 தொந்தரவுகள் இருக்கும். அப்ப எல்லாருக்குமே நம்ம முடிக்கிறப்ப கடைசி ஆளா நம்ம பார்க்க முடியாது. போன முறை மாதிரி டிலே ஆயிரும். அதனால ஒரு கேள்வி மட்டும் கேட்க சொல்லுங்க. சரிங்க ஐயா. ஐயா இந்த ஃபர்ஸ்ட் நரம்பு மண்டலங்கள் பேசினாங்க. அது பத்தி ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க. மணி ஐயா எத்தனை மணி வரை வச்சுக்கலாங்க ஐயா? மணி 1:30 ஆக போகுது ஐயா. ஐயா கேள்விகள் போகட்டுங்கம்மா. சரிங்க. கொஞ்சம் ஷார்ட்டா கேளுங்கம்மா. ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க. ஐயா சொன்ன அந்த சப்ஜெக்ட்ல இருந்து. சித்து சைஃபோனுங்க, அன்மியூட் கொடுத்துருக்கேங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். எனக்கு வந்து முட்டி வலி இருக்கு, கொஞ்சம் முட்டி தேஞ்சு போயிருக்குன்றாங்க. அது ஒரு ப்ராப்ளம். இன்னொன்னு வந்து வயிறு டைஜஷன் ஆக மாட்டேங்குது. டாய்லெட் வந்து காலையில ஒரு 3 டைம்ஸ் அந்த மாதிரி போகுது. சரி, ஓகே. இது 2 ப்ராப்ளம். சரி, ஓகே. இதுக்கு நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதுல டைஜஸ்டிவ் எதனால ஆக மாட்டேங்குது அப்படின்ற காரணம் இருக்கு. அதை எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது எலும்பு தேய்மானம் இருக்கிறது. இந்த தேய்மானம் இருக்கிறப்ப மூட்டை சுத்தில் இருக்கிற மசில்ஸ் அதுக்கு பயிற்சி கொடுக்கணும். அது ஜானு வியாயாம் அப்படின்ற வீடியோ நம்மளுடைய இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்கிறோம். அந்த பயிற்சி தினசரி செய்யுங்க. அதுக்கப்புறமா முடக்கத்தான் கைப்பிடி அளவு கஷாயமாக்கி காலை மாலை கஷாயம் எடுத்துக்கணும். 15 நாள் தொடர்ச்சி அந்த கஷாயம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வாரம் 2 முறை முடக்கத்தான் சமையல்ல சேர்த்துக்கோங்க. முடக்கத்தானே அரைச்சு மூட்டுல 10 போட்டுக்கணும். போட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு சுடுதண்ணி ஊற்றி கழுவிடுங்க. இது செய்யறப்ப அந்த மூட்டு வலி சரியாயிரும். ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. நம்ம இதை எவிடன்ஸ் பேஸ்டா எக்ஸ்ரே எடுக்க சொல்லிடுவோம். அதுக்கு அடுத்து 60 நாளுக்கு அப்புறம் திரும்ப எக்ஸ்ரே எடுக்கிறப்பயே எக்ஸ்ரேலேயே டிஃப்ரென்ஸ் காட்டிடுவோம். அந்த தேய்மானம் கார்டிலேஜே ரீஜென்ரேட் ஆகும். அந்த அளவுக்கு நம்முடைய சிகிச்சை இருக்கு. நன்றிங்க. நன்றிங்கம்மா. ராஜலட்சுமி ஏஆர். ராஜலட்சுமி ஏஆர். ஹலோ, சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. ஐயா, நான் ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றேன் நானு. எனக்கு வந்து மொபைல பார்த்துட்டு டிவி ஸ்கிரீனை பார்த்தா வந்துட்டு எனக்கு ஃபோர்ஹெட் வலிக்குது ஐயா. அப்பப்ப அது ஃபீல் பண்றேன். எப்போதுமே இருக்கிற மாதிரியும் அப்பப்ப சில நேரத்துல ஃபீல் பண்றேன். சரி. அப்புறம் வந்து வெயிட் லாஸ் பண்றது, நான் லிமிட்டா தான் சாப்பிடுவேன். ஏதாவது ஆனா வெயிட் குறைய மாட்டேங்குது. ரேண்டமா அதே 75லயே இருக்கேன் நானு. அதனால கொஞ்சம் வீட்லயும் கொஞ்சம் வாக்குவாதமா இருக்குது. இது 2 கொஸ்டின் தான் ஐயா, அவ்வளவுதான். ஹலோ, தைராய்டு தொந்தரவு இருக்குங்களாமா? இல்ல ஐயா, இல்லை. அது மாதிரி இல்லையா? சரி. சரிங்க. இது வந்து ரெட் ஜூஸ். ரெட்னா பீட்ரூட்டு, கேரட்டு, அதுக்கு அடுத்தது மாதுளை, தக்காளி, தர்பூசணி, இது மாதிரியான ரெட் கலர்ல உள்ள சாறுகள் காலையில வெறும் வயிற்றுல எடுத்துக்கணும். சீனி அவரைக்காய் ஒரு 10, எலுமிச்சம்பழம் இல்லைன்னா வெத்தலை 3 வெத்தலை மேலே கீழே நடுக்காம்பு நீக்கி, இல்லை எலுமிச்சம்பழம் 1/2 எலுமிச்சம்பழம், சீனி அவரைக்காய் தான் மெயின். இதுல ஏதாவது ஒன்று சேர்த்து அரைச்சி வடிகட்டி இந்த சாறு 10 நாள் எடுத்துக்கோங்க. 10 நாள் செய்யறப்பயே அந்த தொந்தரவு நீங்க எப்படி என்ன செஞ்சா தொந்தரவு இருக்கோ அதே மெத்தடு செய்து பார்க்குறப்ப அந்த தொந்தரவு இருக்காது. இதை தொடர்ச்சியா எடுத்துக்கலாம். நன்றி. கீதா 1. கீதா 1 அம்மா அன்மியூட் கொடுத்துருக்குங்க. ஹலோ,
கீதா ஒன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, கேக்குது. டைம் எடுத்துக்காதீங்கம்மா, டக்குன்னு கேளுங்க, நான் அடுத்தவங்களுக்கு போயிருங்கம்மா. ஓகேங்கம்மா. வி மீனாட்சி அம்மா அன்மியூட் கொடுத்துருக்குங்கம்மா. வி மீனாட்சி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்க. எங்க பேரனுக்கு இந்த கணுக்காலுக்கு கீழே ஒரு முட்டியில எலும்பு மாதிரி வளருதுன்னு சொல்றாங்க, ஆனா வலிக்குதுன்றேன். சரி, அதான் எக்ஸ்ரே எடுத்துக்கீங்களா? எக்ஸ்ரே எடுத்தா சில பேருக்கு அப்படியெல்லாம் வரும், அப்புறம் அதுவே சரியாயிரும்ன மாதிரி சொன்னாங்க. இல்ல, எக்ஸ்ரே இதுவரை எடுத்திருக்கீங்களான்னு கேக்குறேன். எடுத்திருக்கோம் சார். அந்த எக்ஸ்ரே எனக்கு அனுப்புங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். சரி, சரிங்க சார், சரிங்க சார். தேங்க்ஸ் சார். வாழ்க வளமுடன். டாக்டர் ஜெகநாதன் ஐயா அன்மியூட் கொடுத்துருக்குங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இதோடி வாழ்க வளமுடன். 85 years old. ஜெகநாதன். ரெகுலரா எக்ஸசைஸ்லாம் மகரிஷனுடைய எக்ஸசைஸ்லாம் பண்றேன். காலையிலயும் இரவும் ஃபுட்டு வந்து இதுதான் சாப்பிட்றேன், இயற்கை உணவு, அதாவது ஃப்ரூட்ஸ். மத்தியானம் மட்டும் சாப்பாடு சாப்பிட்றேங்க. எனக்கு தொந்தரவு வந்து இந்த கைகள் இரண்டையும் தலைக்கு மேல தூக்க முடியல. சரி. ஃப்ரோசன் ஹேண்ட். சரி, ஃப்ரோசன் ஷோல்டருக்கு எப்பையில இருந்து இருக்கு? இப்போ வந்து ஒரு 1 month-ஆ தான் இருக்கு. மற்ற அதுக்கு முன்னால நல்லா ஃபுல்லா எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், கைப்பயிற்சி இதெல்லாம். இப்போதான் கொஞ்சம், ஆனா வலி இல்ல, ஆனா இது மட்டும் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு, தூக்க முடியாம இருக்கு கொஞ்சம். சர்க்கரை வியாதி இருக்குங்களா? நோ சுகர், நோ பிரஷர், நோ கொலஸ்ட்ரால். சரி, ஓகே. சரி, நான் இதுக்கு தீர்வு சொல்றேன், மியூட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. இதுக்கு முடக்கருத்தான், இந்த முடக்கருத்தான் அரைச்சு அது ஷோல்டர்ல 10 மாதிரி போட்டுக்கணும். 1/2 மணி நேரம் விட்டுட்டு அதை சுடுதண்ணி ஊற்றி கழுவிடலாம். இது மாதிரி டெய்லி செய்யணும். அந்த இடத்துல சூடு ஒத்தடம் கொடுக்கணும். முடக்கருத்தான் கஷாயம் காலை மாலை 15 நாள் தொடர்ச்சியா எடுத்துக்கணும். இதை எடுத்துக்கிறப்பயே ரெசிஸ்டிவ் எக்ஸசைஸ் பண்ணணும். அப்படின்னா நம்ம வெயிட் எல்போ நேரா நீட்டி முன்னாடி கை இருக்கிற மாதிரி நீட்டிக்கணும். வெயிட் கையில ஏதாவது ஒன்று வச்சுக்கணும். ஒரு 2 கிலோ டம்பல் இருக்கலாம். அது கீழே இருந்து மேலாக அப்படியே தூக்கி தூக்கி பயிற்சி பண்ணணும். கை மேல தூக்கிட்டே இருங்க, தூக்கி பயிற்சி பண்ணிட்டே இருங்க. இது ரிலீஃப் ஆயிரும், சரியாயிரும். இந்த முடக்கருத்தான் தான் இதுக்கு மருந்து. அதுக்கடுத்து இரவு தூங்க போறப்ப எப்சோம் சால்ட் மெடிக்கல் ஸ்டோர்லயே கிடைக்கும். இந்த எப்சோம் சால்ட் தண்ணியில போட்டு கரைச்சு அதுல பருத்தி துணி நினைச்சு அதை ஒத்தடம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை கழுவ வேண்டியது இல்லை, அப்படியே நீங்க தூங்கிடலாம். இது ஒரு 10 நாள் பண்றப்பயே ஃப்ரோசன் ஷோல்டர் எல்லாமே ரிலீஃப் ஆகும். பழைய வலிகள் இப்போ உங்களுக்கு அப்படின்றப்ப சமீபமா வந்த ஃப்ரோசன் ஷோல்டர், அப்ப இது செய்யறப்பே சரியாயிரும். ரொம்ப நாளா தொந்தரவு இருக்குன்னா இதுக்கு மேனுவல் தெரப்பி எடுத்துக்கணும். வறுமை சிகிச்சை பெஸ்ட் இதுக்கு. நன்றிங்க ஐயா. அடுத்து பார்த்திபன் ராமநாதன் ஐயா அன்மியூட் தந்திருக்குங்க. பார்த்திபன் ராமநாதன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், சொல்லுங்க. ஐயா தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகுதுயா, ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. ஸ்லீப்பிங் டேப்லெட் எடுத்துக்கிறேன், மைண்ட் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கு ரெமெடி ஏதாவது சொல்லுங்க. சரி, ஓகே சார். இது நம்ம எண்டோக்ரைன் சிஸ்டத்துல தூக்கத்தை பத்தி முழுமையா சொல்லியிருக்கோம். அது எல்லாத்தையுமே ஆயில் பாத், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இதுலயே தூக்கத்துக்கு முறை நம்ம சொல்லியிருக்கோம். தேங்காய் பால் இரவு வச்சுக்கணும், அரைச்சு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். அதுல ஜாதிக்காய் பொடி சிட்டிகை அளவு, மற்றபடி ஏலக்காய், நாட்டு சர்க்கரை அல்லது பனவெல்லம் எல்லாத்தையுமே சேர்த்து, இது கூட பாதாமும் ஒரு 4 பாதாம், இந்த தேங்காய் பால் சாப்பிட்டு பாதாம் எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் பால் அரைக்கிறதுக்கே சேர்த்து அரைச்சிக்கலாம். இது இரவு தூங்குறது இதை எடுத்துக்கோங்க. இரவு உணவு சீக்கிரத்திலேயே முடிச்சிடணும். இரவு உணவு ஒரு 6:30 மணி போலயே முடிச்சிடணும்.
6:30க்கு இரவு உணவு முடிக்க முடியாது அப்படின்னா இரவு உணவு 8 மணி அந்த அளவுல முடிச்சுக்கோங்க. அப்ப வெறும் பாயில்டு வெஜிடபிள்ஸ் இல்ல ரா வெஜிடபிள் சாலடு இல்ல ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். காலை வெயில்ல கண்டிப்பா 20 நிமிஷம் நிக்கணும். மினிமம் 20 மினிட்ஸ் நிக்கணும். இது செய்யறதுக்கு தூக்கம் நல்லா வர ஆரம்பிச்சிரும். தூக்கத்தின் பதிவு இது முழுமையா பார்த்து அதுல என்ன தவறுகள் செய்யறீங்க, என்ன குறைபாடு இருக்கு அப்படின்றத பார்த்து அதை சரி பண்ணிக்கோங்க. தூக்க மாத்திரை எடுக்கிறவங்க எல்லாம் நம்ம நிறைய தூக்க மாத்திரை நிப்பாட்டி தூக்க மாத்திரை இல்லாமலே தூக்கம் நல்லா வருது எல்லாருக்குமே. இப்ப இந்த முறைகள் நன்றிங்க. நன்றி. வாழ்க நன்றி. நன்றிங்கய்யா. நீலாவதி கோயம்புத்தூர் அம்மா அன்மியூட் தந்திருக்குங்க. நீலாவதி வாழ்க வாழ்க வளமுங்க ஐயா. ஐயா வாழ்க வளம். வணக்கங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. எனக்கு வயசு 74 ஐயா. எனக்கு சுகர் இருக்கு. நான் நார்மலா தான் இருக்கு. 120 இருக்குங்கய்யா. அப்புறம் ப்ரெஷர் வந்து 150/70 இருக்கு. அதுக்கு என்ன சாப்பிடுதுன்னு சொல்லுதான் வாசிக்கணுமா ஐயா? மாத்திரை என்ன மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்ன தொந்தரவு இருக்கு, என்ன சரியாகணும்? சரிங்கய்யா. எனக்கு இந்த சுகர்லாம் நார்மலா தான் இருக்கு. ஆனா கால் கணுக்கால் பக்கத்துல கருப்பா இருக்கு. அது ரொம்ப நாளா இருக்கு. அது அந்த அப்புறம் பக்கம் அந்த இது முதுகு தண்டுவடத்துல கழுத்துல இருந்தே இடுப்பு எலும்பு முடிகிறது வரைக்கும் வலி இருந்துச்சு. நாட்பட்டு ரொம்ப நாளாவே இருக்கு எனக்கு. சரி, ஓகேங்கம்மா. நான் சொல்றேன், மியூட் பண்ணிக்கோங்க. சரிங்கய்யா. ரொம்ப தேங்க்ஸ்யா. வாழ்க வளமுங்கய்யா. வாழ்க வளமுடன். நீங்க அந்த கால்ல கருப்பா இருக்குன்றது ரத்த ஓட்ட குறைபாடு. நீங்க எனக்கு போட்டோ அனுப்புங்க. நான் போட்டோ பார்த்துட்டு நான் பதில் அனுப்புறேன். வலிகளுக்கு முடக்கத்தான், இந்த முடக்கத்தான் கஷாயம் எடுத்துக்கோங்க. முடக்கத்தான் இலை ஃப்ரெஷ்ஷா கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல மட்டும் பொடி பயன்படுத்துங்க. பொடி போட்டு கஷாயம் எடுத்துக்கலாம். இதை 15 நாள் ஃபாலோ பண்ணுங்க. வலிகள் எல்லாமே இதுலயே சரியாகும். பால் சார்ந்த பொருட்கள் தவிர்த்துடணும். தேங்காய் பால் தினசரி எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் டெய்லி எடுத்துக்கிறப்பே இந்த எலும்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவு இது எல்லாமே சரியாகும். இது 2 ஃபாலோ பண்ணுங்க, மாறிடும். நன்றிங்கம்மா. அடுத்தது வசந்தரா தேவி. வசந்தரா தேவி அம்மா அன்மியூட் தந்திருக்குங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. இந்த இதய சம்பந்தப்பட்ட அந்த அருகம்புல்லம் மிளகு சொன்னீங்களா ஐயா? ஆமா. அது குடிக்கும் போது என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க ஐயா? பீரியட் சம்பந்தப்பட்ட கிடையாது. அது வந்து உடல்ல இருக்கிற கழிவுகள் நீக்கிறதுக்கான முறை. இல்லையா, இதய சம்பந்த ஹார்ட் அட்டாக் வந்தா அந்த அருகம்புல்லம் மிளகு 4 கிளாஸ் தண்ணி வச்சு சுண்ட வச்சு 1 கிளாஸா சாப்பிடணும்னு சொன்னீங்க ஐயா. அப்படி நான் சொல்லலைங்கம்மா. என்ன ஐயா சொன்னீங்க? அருகம்புல்லம் மிளகு 4 டம்ளர் தண்ணியில 1 டம்ளர் எதுக்கு ஐயா? அது இந்த இன்ஜெக்ஷன் போட்டாங்களா ஐயா? வேக்சினேஷன் போட்டாங்களா ஐயா? அதுக்கு இதய சம்பந்தப்பட்ட ஹார்ட் ப்ராப்ளம் வருதுன்னு சொன்னதுக்கு ஒரு மெடிசன் சொன்னீங்களா ஐயா? ஆமா. இப்ப நான் சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க. சரியா. சரிங்க. தடுப்பூசி போடுறப்ப தடுப்பூசி நிறைய பேர் போட்டதுக்கு அப்புறம் தான் ஹார்ட் அட்டாக் இன்சிடென்சஸ் அதிகமாயிருக்கு. அது உண்மையான்னு கேட்டாங்க. அப்ப வேக்சினேஷன் அந்த நச்சு கழிவுகள் வெளியேற்றுற முறைதான் இந்த அருகம்புல் கஷாயம். இது காலையில 2 நேரம் எடுத்துக்கணும். எடுத்துக்கிறப்ப புளி சேர்க்க கூடாது. அதுக்கு அடுத்து நல்லெண்ணெய் சேர்க்க கூடாது. அகத்திக்கீரை பாவக்காய் சேர்க்க கூடாது. அசைவம் தவிர்த்தரணும். அசைவம் தவிர்த்தணும் ஐயா. 10 நாள் சாப்பிடணும் ஐயா தொடர்ந்து. ஆமா. மிளகு எவ்வளவு ஐயா போடணும்? அரும்புல் கைப்பிடி அளவு, 21 மிளகு, 1 ஸ்பூன் சீரகம். சரியா. சரியா. நன்றியா. வாழ்க வளமுடன். வணக்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க நம்ம முடிச்சிடலாங்கம்மா. அதுக்கடுத்து கேள்விகள் அடுத்த செஷன்ல கூட பாத்துக்கலாம். சரியா. வாழ்க வளமுடன் ஐயா.
வாழ்க வளமுடன். சொல்லுங்க. சரிங்கய்யா, நான் நிறைவு பண்ணிக்கலாம். அடுத்து இருக்கிறவங்க அடுத்து ஒரு இதுல மாலை வகுப்பு கூட வச்சுக்கலாங்களா ஐயா? மாலை வகுப்புல ஒரு தடவை சரிங்க. சரி. அது எப்படின்னு பார்ப்போம். ஆனந்த யோகா பயிற்சியில